சீரியஸ்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. போடு ஷாட்டுங்க. ஃபஸ்ட்டு பாலே 6. நான் ஆக்சுவலி அடிக்க வைக்கிறது நான் தான். பட் இருந்தாலும் நமக்கு ஒரு ஹாப்பினஸ் வருது அந்த 6 அடிக்கும் போது. ஏன்னா இப்போ சாய் சுதர்சனே ட்ரை பண்ணி அவுட் ஆகிட்டு போயிருக்காரு பாருங்களேன். என்ன ஷாட்டுங்க. ரெக்வயர்ட் ரன் ரேட் பார்த்தீங்கன்னா 9லே தான் காட்டுது. நம்மளுக்கு விக்கெட்ஸ் இழந்துட்டோம், அதான் பெரிய பிரச்சனை. ஸ்ட்ரெயிட்டில் அடிப்போம். 6 தான். போடு செம்ம ஷாட்டு. 6. ஐயோ போச்சு. என்னங்க இது, என்னங்க நடக்குது இந்தியாவுக்கு? மிடில் ஆஃப் தி பேட்டர்னு சொல்ல மாட்டேன், இருந்தாலுமே வந்து ஏன் இப்படி நடக்குது? துருவ் ஜுரேலும் அவுட்டு. துருவ் ஜுரேல் கான் ஃபார் 6. ஸ்ட்ரைக் ரேட் பாருங்கள் 300 இருக்குது. துருவ் ஜுரேல் கான் ஃபார் 6. இந்தியா 20 for 3. ஐயோ எதிர்பார்க்காததுங்க. இந்தியாவோட வின் ப்ரெடிக்டர் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு கம்மியாகிட்டே இப்போ போயின்ட்டுருக்கு. இதுவரை பார்த்தீங்கன்னா வாஷி, குணால் பாண்டியா 2 பேட்ஸ்மேன்ஸ் தான். அதுக்கப்புறம் ஃபுல்லாக பவுலர்ஸு. ரஜத் பட்டிதார் மட்டும்தாங்க கேப்டன். அவுட் ஆகாமல் விளையாடல கேப்டன். சாம் கரன் சீரியஸாக எதிர்பார்க்கவே இல்லை, 2 விக்கெட் எடுத்துட்டாரு. ரஜத் பட்டிதார் இவர் என்ன பண்ணுறாரு? இவரை வச்சு நான் 6 தான் அடிக்கலான்னு இருக்கேன். ஐயோ அப்பீல் பண்ணுங்க. பட் வந்து மிஸ்ஸிங் நினைக்கிறேன். ஐயோ ஸ்ட்ரைக் ரேட் கொஞ்சமாக ஏறிட்டே போகுதுங்க இந்தியாவுக்கு. மூக்கு மேலே ராஜாவா 6 போடு 4. இந்த ஓவரில் எல்லாமே நடக்குது. கேப்டன் பாருங்க வந்து 4 அடிச்சு கொடுத்துட்டாரு. அதாங்க கேப்டனுன்றது. அதுவும் சூப்பர் ஷாட்டுங்க கேப்டன். இன்னொரு 6 அடித்தா ரன் ரேட் ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகும். அடிங்க ரஜத் பட்டிதார். வருவாங்கல்ல 6 4 அவுட் ஆயிடுறாங்க. ஐயோ சூப்பர் ஷாட்டுங்க ரஜத் பட்டிதார். அவரோட பிளானோட தான் வந்திருக்காரு. நான்லாம் பார்த்து ஆடுறதுலாம் கிடையாது அப்படின்ட்டு. சூப்பர் ஷாட்டுங்க. அண்ட் எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கரண்ட்டு போயிட்டு வந்துன்னு இருக்குது. இப்போ கூட வந்துச்சுன்னா கரண்ட் ஆஃப்ங்க. உங்கள் ஏரியாவில் எப்படி சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுறேங்க எஸ். அண்ட் பாருங்கள் இங்கிலாந்து டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா 180 for 4. நம்ம இப்போ 28, அதுக்குள்ள 3 விக்கெட் இழந்துட்டோம். பார்த்தா ரன் ரேட் ஓரளவுக்கு கரெக்டாக மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. ஸோ அது வரைக்கும் ஓகே. இப்போ ஒரு ஆட் வரும் கைஸ். இதுதான் ஒரு ப்ரீமியம் ஏதாச்சும் இருக்கான்னு தெரில, நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைம் ஐபிஎல் வந்தால் ஐபிஎல் 50 rupees கட்டணும். அதுதான் வந்து பிரச்சனையே. மில்க்ரிஸ் ஃபோக்ஸ் அப்படின்றவர் வந்திருக்காரு. ரைட் ஆம் ஃபாஸ்ட் தான். திரும்ப கரண்ட்டு இந்த மாதிரி போயிட்டு வரத்துக்கு எதுக்குங்க ஆஃப் பண்ணுறாங்க? இவரே நம்ம டேக் ஆன் பண்ணலாம். ருத்து நீங்கள் மட்டும் எதுக்கு இருக்கீங்க? ஐயோ சுத்தனார் ருத்து. பட் சரியா பேட்டில் பட்டல. இதே மாதிரி நிலமையில இந்தியா போயின்னு இருந்தால் வீட்டுக்கு தாங்க போகணும். சீரியஸ் ஃபஸ்ட்டு மேட்ச் தான் இது, பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கு. ஷார்ட் ருத்து நேராக கையிலையா? பவுண்ட்ரியா? எஸ் பவுண்ட்ரி. செம்ம ஷாட். இந்தியா பார்த்திங்கன்னா மனசில் என்ன நினச்சிருக்காங்கன்னு தெரில. என்ன அவுட் ஆகிட்டு போகலான்னு நினச்சிருக்காங்க. ஏன்னா சும்மாவே இருக்க மாட்டாங்க பாருங்க. இப்போ அடி இப்போ எதுக்கு இந்த ஷாட் ட்ரை பண்ணணும்னு தெரில. பட் ட்ரை பண்ணி நம்மளுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. அவுட் ஆயிருந்தால் என்ன பண்ணியிருப்பாரு? பட் இப்போ நான் விளையாட 2 பேருமே பார்த்தீங்கன்னா T24 ஷாட்டுங்க. சிஎஸ்கே கேப்டன் நிரூபிக்கிறாரு. பட் எங்கள் கேப்டன் நான் வந்து எடுக்கல. மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் மிடில் ஆஃப் தி பேட்டில் பட்டிருக்கு. ஸோ அதனால தான் வந்து 6 போயிருக்கு. செம்ம ஷாட்டு. 89 meters 6 டிஸ்டன்ஸ். சால்ட்டு ஆர்சிபிக்கு இந்த வருஷம் விளையாடல, பாதி தான் விளையாடுங்க. இங்கே வந்து விளையாடி நிற்கிங்க. இந்த வாட்டி நான் பொழந்து கட்டலான்னு இருக்கேன் இந்த பவுலரை. போடு ஷார்ட்டா 6. ருத்து 6 எஸ் பவுண்ட்ரிங்க. ருத்ராஜ் வச்சு நம்ம செய்யலாம். இங்கிலாண்டை எப்படியா ஜெயிக்க வச்சுருவாங்க இங்கிலாண்டை.
ஏன்னா பாருங்க விக்கெட்ஸ் விழுந்தாலும் 4 6 4 பொழந்து கட்டின்னு இருக்காருங்க ருத்துராஜ். ஐயோ 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 ஷாட்டுங்க மிடில் ஆஃப் தி பேட்டு கண்டிப்பாக 6. இந்த மாதிரி ஒரு பவுலருக்காக தான் நான் எதிர்பார்த்துனுங்க. நான் அந்த மாதிரி தான் சாம்காரன் இந்த மாதிரிலாம் போடக்கலாம்னு நினச்சா சாய் சுதர்ஷனும் நம்ம யார் அவுட் ஆகிட்டு போனால் சாய் சுதர்ஷனும் அபிஷேக் சர்மாவா இல்லைங்க அபிஷேக் சர்மா ஆதில் ரஷீத்க்கு துருவ் ஜுரேலும் வந்து அவுட் ஆகிட்ட போயிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் இங்கே லாஸ்ட் பால் இருக்கு ப்ரோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. போடு ஷாட்டுங்க பட் சரியா பேட்டில் படல. பவுண்ட்ரி போயிருக்கு. பெரிய ஓவர் 24 ரன் ஓவர் இந்த ஓவர். அண்ட் இந்தியாவுக்கு ஒரு சூப்பரான ஓவர். இங்கிலாந்துக்கு ஒரு கேப்டன் பட்லர் இல்லைன்னு நினைக்கிறேன். வேறு பட்லரா பட்லர் தான் கேப்டனு. செம்மையாக திடீர் பாருங்க என்னடா போடுற அப்படி. ஏன்னா செம்மையா பட் நம்ம ருத்துக்கு வந்து கண்டிப்பாக கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். சூப்பராக ஆடினார் பாருங்க. பிளிங்கிட் ஆட் வந்துன்னு இருக்குது. எங்கள் ஏரியாவில் பிளிங்கிட் இருக்கான்னு தெரில. திருநெல்வேலியில் பிளிங்கிட் இருக்கான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க யாருன்னா இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா. அப்டேட்டிங் ஸ்டேடியம் பாருங்கள் எப்போயே 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ தான் இத்தனை ஒரு 4th ஓவரே இப்போ தான் 15 மினிட்ஸ் தான் ஆகுது. கிறிஸ் ஜார்டன் அப்படின்னு 60 வந்திருக்காரு. நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு தெரில எனக்கு. ஏன்னா எனக்கு இங்கிலாந்து பிளேஸ் ஒரு சில பேர் தான் தெரியும், ஒரு சில பேர் தெரியாது. ஸோ கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஐயோ ரஜத் பட்டிதார் எனக்கு அவருக்கு சில பேட்டில் படல. இப்போ ஓரளவுக்கு ஓகேங்க. இல்லை இது குத்துடலாம். ஸ்ட்ரைக்கை வந்து நம்ம ருத்து குத்துடலாம். இன்னைக்கு ருத்துவோட டேங்க. ஆல்ரெடி 9 பாலுக்கு 29 ரன் வச்சிருக்காரு. இன்னைக்கு ருத்துவோட டே. அப்படின்னு அடிக்க போகிறாரு. இருக்கு ஸ்ட்ரீட்லேயே பொழு ஷாட்டுன்னு சொல்ல மாட்டேன். நேராக கையில் அவுட்டு. ஐயோ ஓவர் ஐப்பு கொடுத்துட்டாங்க. ருத்துவும் அவுட்டு. ருத்ராஜ் சிஎஸ்கே கேப்டன். நீங்கள் எனக்கு உங்களோட டேன்னு பார்த்தா என்னங்க ஐயோ இப்போ கேப்டன் மட்டும்தான் இருக்கார். பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக் ரேட் பாருங்கள் 280. ஐயோ ருத்ராஜ் கான் ஃபார் 28. இந்தியா சஃபரிங் ரியலி ஒரு சஃபரிங்கில் தான் இருக்காங்க. இந்தியா ஸ்ட்ரகிளிங் 53 for 4. பட் இப்போதைக்கு நம்ம ரன் ரேட் ஓரளவு கம்மி தான். வாஷியா குணால் பாண்டியா உள்ள கொண்டு வரலாம். ஒரு ப்ரொமோஷன் அவருக்கு. ஏன்னா ஆர்சிபியில் ஏதாச்சும் ப்ரொமோஷன் கொடுத்தாங்க அவருக்கு.